அமேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோசுவா 7, ஏசாயா 11 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. 21ஆம் தேதிக்கான வேத வாசிப்பு பகுதி அது. ஆமேன். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். எங்களுடன் அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள் மாலை வேளையிலே துபாய் தேசத்திலிருந்தும், சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவனியா இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் யமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். நீ போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சௌரன் டொனால்ட் இணைந்திருந்தார், போய்விட்டார். அவர்கள் வருவார்கள். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர், அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தந்த ஞானத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வருகிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன், ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நினைவுகளின் நோக்கங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நினைவுகளின் தோற்றங்கள் நோக்கங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் நினைவுகளின் நோக்கங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2வது காரியம், எங்கள் நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய உருவம் என்ன, எங்களுடைய ரூபம் என்ன, எங்களுடைய வடிவம், அழகு அல்லது காட்சி எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே, கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று
அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 139 முதலாவது 2வது வசனத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. 3வது காரியம், நினைவுகளிலே மாற்றங்களை அறிகிறவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களிடத்திலே இருக்கிற, எங்கள் சுபாவங்கள்ல இருக்கிற மன மாற்றங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற உருமாற்றங்கள் அல்லது நிலை மாற்றங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அங்கு மாற்றங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 66வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன், நான் சகல ஜாதியையும் ஆசைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு இப்படியான ஒரு மாற்றத்துக்குள்ளாய் வரும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அங்கு ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடிய காலத்தில் அந்தகாரம் ஆக்கிறவனுக்கும் அங்கு பூமியில உயர்ந்த ஸ்தானங்களிலே மேல் உலாவுரருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கள் இயேசு நாமத்திலே நாங்கள் எங்கள் நினைவுகள் எல்லாம் நாங்கள் ஜெபிக்கும் போது இயேசு நாமத்திலே இவைகளை, இந்த நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் மாற்றங்களை கொண்டு வர கர்த்தர் ஒருவரால தான் முடியும். எந்த மனுஷனுடைய கடின இருதயத்தையும் அவர் இலகுவாக்க எங்கள் தேவனால தான் முடியும். ஏனென்றால் அவர் எங்கள் நோக்கத்தை அறிந்தவர், எங்கள் தோற்றத்தை அறிந்தவர், எங்கள் மாற்றத்தை அறிந்தவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, praise the Lord sister. Praise the Lord sister. Praise the Lord. எங்கள் இலங்கை தேசத்திலே அங்கு வானமண்டலங்கள், தரமாக்கங்கள், கடல் பிராந்தியங்கள், தேசத்தின் குடிகள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாரையும் அறிந்த தேவன், அந்த நினைவுகளின் தோற்ற நோக்கங்களை அறிகிறவர். அங்கு நித்தமும் பொல்லாததாய் இருக்கிற அந்த நினைவுகள் எங்கள் தேச மக்களுக்குள்ளே, அவருடைய இருதயங்களுக்குள்ளே, சிந்தைகளுக்குள்ளே, சுபாவங்களுக்குள்ளே ஒரு மாற்றமும் மாறுதலும் வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இலங்கை தேசத்துல உள்ள மக்கள்கள், ராஜாக்கள், அதிபதிகள், கவர்மெண்ட்ல உள்ளவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒரு பெரிதான மாற்றுதலை உண்டாக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஆண்டவரே. அப்பா, உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் ஆண்டவரே. எம்மை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவனாலே எல்லாற்றையும் செய்ய எமக்கு பலன் கொடுக்கிற கிருபைக்காவண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கிருபை பலவீன நேரங்கள்ல பலனை கொடுத்து அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு சம்பூரணமாக கொடுத்து வர்ற இந்த கிருபை அவர்களுக்கும் கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அவையுடைய நினைவுகள், அவையுடைய அசுத்தமான ஆவியல் அவைகளை ஆட்கொண்டு இருக்கும் வேலையில் ஆண்டவரே, உங்களோட வல்லமை நிறைந்த கரம் மட்டும்தான் அவர்களை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, எந்த வியாதி, என்ன விதமான நிபுணத்துல அவங்க இருந்தாலும் ஐயா, அவங்களை கண் நோக்கி பாருங்க ஐயா. நீங்க கிருபையினால எங்களை ரட்சித்த தகப்பனே, அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீங்க அவங்களோட பாவங்களை கழுவும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அவங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. நீங்க சுத்தமா இருக்கிற போல அப்பா, பாவிகளை தேடி வந்தவரே, அவர்களுடைய நினைவுகளை நீங்க அறிந்து இருக்கிறீங்கப்பா. அவர்களோட போக்கிலும் வருத்த அவைகள் செய்யற கிரிகைகளை நீங்க அறிந்து இருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்களால முடியாத காரியம் ஒன்றும் இல்லையா. இந்த கடைசி காலம் என்பதை அவங்களுக்கு உணர்த்தி காட்டுங்க ஆண்டவரே. ஒரு தேவ பயத்தை குட்டுக்கும்படி கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பினால ஆண்டவரே முடி சூட்டுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு உங்களிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. அனுப்படி அவங்களுக்கு மனதிறங்கி
அவருக்குள்ள பெரியது அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறும் பொழுது ஆண்டவரே, உங்களோட நாமத்தை நாங்க கூறும் பொழுது ஆண்டவரே, யாவற்றையும் உங்களுக்கு வல்லமையாக அவங்களுக்கு விடுதலையாக்கி கொடுத்து அவங்களை இருதயங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபையான ஆண்டவரே, அந்த அண்ணாதி சிநேகத்தினால அவங்களை இழுத்து கொள்ளும்படி கேட்டுக்கிறோம். அன்பால மாற்றுங்க, அவங்களோட கிருபையினால மாற்றுங்க அப்பா. கிருபையை கொடுத்து அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட கரத்துல கொடுக்கிற ஒவ்வொரு மக்களும், ராஜாக்களும், அதிபதிகள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகளை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அசுத்தமான ஆவிகளை கொண்டு போய் அவர்களுக்குள்ள செய்த அநியாயத்தை ஆண்டவரை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஐயா. அவங்களுக்கு பெரிதான அற்புதத்தை இப்பொழுது செய்யும்படி கேட்டுக்கலாம். ரத்தத்தை கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அவங்களை அப்பா. அவங்களுக்கு உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துங்க. உங்களோட ஞானத்தையும் அறிவையும் அன்பையும் கொடுத்து ஆண்டவரே, உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக புதிதான வாழ்க்கையில் வாழ்வதற்கு இந்த ரட்சிப்பை கட்டளையும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நீங்கிற வழியும் சத்தியமா இருக்கிறபடி அந்த சத்தியத்தை அவங்களுக்குள்ள அப்பா ஜீவனை கொடுத்து அந்த சத்தியத்தை அவங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. நன்றி சாமி அப்பா. இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி அப்பா தொடங்குற இந்த ஆரம்பமான நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே அப்பா. என்ன விதமான நேரங்களையும் ஆண்டவரே அவங்க கூட பாதத்தில் இருந்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நடக்க எல்லா விதமான கூட்டங்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க உங்களோட நாமத்தை மையப்படுத்துறதுக்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே அப்பா. வேற போற சிஸ்டர் வந்திருக்கிற சிஸ்டர்ஸ் யாவரே அவங்களோட வேண்டுதலையும் கேட்டு ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. கிருபையினால எங்களை ரட்சித்த தகப்பனே, உங்களுக்கு இன்னமும் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்து இன்று மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு அப்பா நீங்க அதிசயமானவர், ஆலோசனை கத்தரப்பா, வல்லமை உள்ள தேவா அப்பா. நீங்க இவங்களுக்குள்ள வல்லமே காட்டி அவர்களுக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக அந்த இயேசு நாமத்தின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீங்க அவருக்கு நாங்கள் சாட்சியாக இருப்பதற்கு எங்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல நிரப்பி பரிசுத்தமாக நீங்க இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லா தேவைகள் வாஞ்சைகளையும் சந்தித்து ஆரோக்கிய பலத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் தேவ ஊழியர் சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் ஆண்டவர் எல்லாருடைய தோற்றத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகவே எங்கள் தேசத்திலே அங்கு தேவன் இல்லை என்று சொல்லி அங்கு மதிகேடன் சொல்லுகிறான் என்று சொன்னபடி அந்த அருவருப்பான கிரிகள் எங்கள் தேசங்களை விட்டு, எங்கள் மக்களை விட்டு, எங்கள் ஜனங்களை விட்டு வெளியேற்றும்படி அந்த 9 மாகாணம் 25 மாவட்டத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் சந்ததிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கால நிலைகளையும் ஆண்டவரை நிலைகளையும் சமயங்களையும் வேறுபடுத்தி கத்தாவே உடைய பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா சுவாமி அப்பா கனடா தேசத்திலே அதிகாலையை கொடுத்து அப்பா எங்களுக்கு மாலை வேலையை கொடுத்து கத்தாவே அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வருகிறீங்களா அன்பு தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நேரத்திலும் கூட கத்தாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்கான செபிக்கிறேன். ஆவியானவரே, உலகம் எங்கிலும் மாத்திரமல்ல தகப்பனே, இலங்கை தேசத்திலும் 25 மாவட்டங்கள் 9 மாகாணங்களை என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே இந்த 65,610 சதுர கிலோமீட்டர் அடங்கிய இந்த பரப்பளவை என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய இரக்கம், பரிசுத்த ஆவியானுடைய தயவு அப்பா இந்த பிள்ளைகள் மீது இறங்க பண்ணும்படியாக ஆண்டவரே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே கத்தாவே பொல்லாத காரியங்கள் கத்தாவே ஆவியானவரே அப்பா எல்லாம் ஆண்டவரே அப்ப அந்த இருதயத்தின் தோற்றங்களை நீர் அறிந்த தகப்பனாக இருக்கிறபடியா நமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா தேவன் இல்லை என்று மதிக்கேடன் ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொண்டு ஆண்டவரே தன்னுடைய அருவருப்புகளை ஆண்டு நிறைவேற்றத்தக்கதாக காரியங்களை அவன் செய்கிறான் என்பதாக நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா மனிதனுடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா அருவருப்புகளும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் ஆண்டவரே கத்தா மாம்ச இச்சைகள் மாம்ச சிந்தனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இந்த பூமியிலே நீங்க ஆண்டவரை மனிதரை படைக்கும் பொழுது கத்தாவே ஆண்டவரை பரிசுத்தமாக நீர் படைத்த தகப்பன் உண்மை போல ஆண்டவரை படைத்த தகப்பன் மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவரே இந்த ஆண்டவரை கத்த உலகம் பாவத்தில் பீடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கத்தாவே உடைய நேசகுமாரனை கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த கல்வாரியின் ரத்தத்தினால் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மீட்டெடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் என் ஆண்டவரே உடைய இருதயத்தின் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறதை நீர் கண்டுகொண்டே இருக்கிறீங்க தகப்பனே. ஆவியானவரே விசேஷமாக கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேறுபட்ட குணாதிசயங்கள் மாறவில்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே மனம்தான் மாறி இருக்கிறார்களே ஒளி ஆண்டவரே கர்த்தாவரே ஆண்டவரே குணாதிசயங்கள் மதம் மாறி இருக்கிறவர்களை ஒளி அவருடைய குணாதிசயங்கள் இன்னும் மாறாத நிலைமையில தான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே அந்த சுபாவங்கள் அவ்விதமாகவே தான் இருக்கிறது. என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உண்மை போல நீங்க மாற்றுங்க தகப்பனே. உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. உடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் உண்மை ஆவியானவரே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எனவே தேசத்தை ஆண்டவரை முழுவதையும் கரங்களுக்குள்ளே நினைப்பு கிடைக்கிறேன். மிகப்பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புரவெடுத்து என் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று எல்லா அந்த பகுதிகளின் செபிக்கிற பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே இந்த தேசமானது பரிசுத்தமாக்கப்பட எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளும் பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரிகளும் எல்லா வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா. அதே போல 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரை இறங்க வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களை ஆசிர்வதிங்க. அதை மலைமையில் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல எப்பொழுதும் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கத்தக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு துடிக்கிறேன். அதே போல சங்கம வானொலிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. 5 கண்ணங்களுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த சங்கம வானொலியின் செய்திகள் கடந்து ஆண்டவரே மலைமையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல என் கரங்களுக்குள்ள ரேடியோ ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை பிள்ளைகளை உயர்த்துவீராக செபிக்கிறேன். அந்த கையிட்ட செய்கிற எல்லா வேலைகளிலும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய விசேஷத்தை பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு கூட கடந்து போகட்டும். அது இருக்கிற ஸ்தானத்துல என் தேவனாய் கர்த்தருடைய பாதுகாப்பு அதை கடந்து போகட்டும் ஆண்டவரே. கருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவருடைய தீர்க்காயத்தை கொடுத்து எந்த தீமையும் ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே அப்ப உற்சாகத்தோடு செய்யக்கூடிய பலனையும் சக்தியையும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறாக நான் செபிக்கிறேன். உடைய கரங்களுக்குள்ள இந்த நேரத்தை நினைப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தச்சயத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அப்பா எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா. பதில் கொடுக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி. யாரோ ஒருவர் ஜெபித்தது மட்டும் ஆண்டு யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்கள் அவர்களை பரலோகத்திலே ஆண்டவரை நீர் எங்களுக்கு காட்டுகிற தகப்பன் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கரங்களுக்கு நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். மீதியாக நடக்கவிருக்கிற எல்லா காரியங்களிலும் என் அப்பாவுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் நடத்த வேண்டும்படியாக இயேசுவின் நாமத்தை செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சிஸ்டர் ஆமேன் ஆமேன். எங்கள்
ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் எல்லாவற்றிலும் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதா கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டு தேவனுக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் எல்லாரும் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நல்லவரே, நன்றி வல்லவரே, வாக்கு மாறாதவரே, நன்றி வார்த்தை மாறாதவரே, நன்றி இரக்கம் நன்றி திருடவரே, நன்றி தயவுள்ளவரே, நன்றி தயாவரே, நன்றி ஆதி மண்டபம் வல்வை மேகாபாதரே, நன்றி அப்பா. ஆவியானவரே காரணம் உடனே ஆண்டவரே தகப்பனே உங்க திருமைக்காக இதோ ஆண்டவரே ஒரு ஆண்டவரே இதோ தகப்பனே ஆவியானவரே இதோ ஆண்டவரே இந்த சங்கமமானது எனக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உலகங்கமாய் கர்த்தாவை தெளித்துக் கொண்டிருப்பதான சங்கமமானதே கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படிதான் ஆண்டவரே தகப்பனே இதில் இருக்கும் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் எல்லா ஜனங்களையும் படைத்து சென்று ஆண்டவரை ஏசப்பா இதுவாய் கர்த்தாவை அநேகர் பார்த்து ரட்சிப்பின் ஆண்டவரை வசனத்தை அன்பு கொள்ள கர்த்தாவை இந்த சங்கம வானொலி ஒரு சரியாக நீங்க பயன்படுத்திக் கொண்டிருக்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆவியானவரை நடத்துகிறதான ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய மனை பிள்ளைகளுக்காய் உடல் ஊழியர்களுக்காய் ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான சகோதரிக்காய் இதுமாய் கர்த்தாவை அவருடைய தந்தை பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களுக்காய் கர்த்தாவே இந்த வேலையில ஏசப்பா இணைந்து ஆண்டவரே ஏசப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களுக்காய் இன்னுமாய் ஆண்டவரை ஆண்டவரை ஆவியானவரை இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்குமா அவருடைய குடும்பங்களுக்குமாய் பேர் பேராய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை சுத்தப்பா ஆண்டவரே சேவாவியை ஒற்றுமடியாய் ஆண்டவரே தகப்பனே இந்த ஆண்டவரே ஆண்டவர் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை ஜெபிக்கிற நேரம் மாத்திரல்ல மற்ற நேரங்களிலும் ஆண்டவரை இருக்க கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் இதை தெரிவிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தாவே நீங்க பதில் கொடுக்கிறீங்க ஆண்டவரை இந்த தேசத்துக்காக சிறப்புல நீங்க கர்த்தாவே நீங்க உதவி செய்கிறீங்க ஆண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நாங்கள் தாமசத்துல ஆண்டவரை இந்த இடத்துல வந்த எங்களால முடியாத ஆண்டவரை தகப்பனே எங்களால போராட முடியாது உங்களுக்கு நீங்க அழைப்பு நிமித்த ஆண்டவரே உங்க சமூகத்துல இருக்க எங்களுக்கு நேர காலங்களை அழைத்தப்படுத்தி தருவீங்க ஆண்டவரை அதற்காக நன்றி ஆண்டவரை. இதோ தகப்பனே அப்பப்பட்ட நிமிடத்துக்காக வருகிறேன் ஆண்டவரை. திருச்சபைகளுக்காக வருகிறேன். இது திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அதில் இருக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஊழியக்காரர்கள் நண்பர் சபை விசுவாசிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. தேவ பயத்திலும் ஆண்டவரை தேவ தானத்திலும் வளர பாராட்டும்படியாகிறேன் ஆண்டவரை. என்னுடைய தேவ சபைகள் முன்மாதிரியாய் இருக்கும் ஆண்டவரை. சபைகள் அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்ற பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரை. ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரே பாத்திரமாய் மாற்றும் பொழுது நீ ஆண்டவரை வார்த்தையினூடாக சென்று அவர்களை ஆண்டவரை நீ கிரியை செய்கிற தேவனாக ஆண்டவரை அந்த வேலையில ஆண்டவரை தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரை வருகிற நாட்களில ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை அவருடைய ஆண்டவரை துக்கம் ஆண்டவரை ஆண்டவரை அவரும் ஆழ்த்தப்பட்டு மற்றவர்களை ஆழ்த்தப்படுத்ததற்காக வழிகளை திறந்து கொடுக்கும்படியும் ஆண்டவரே திருச்சபை அநேக சபைகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும்
ஆண்டவரை அந்நியர்களுக்காக ஆண்டவரை அமர்ந்து சிரிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெப ஆவி வல்லமையை ஏற்றும்படியாக சிரிக்கிற ஆண்டவரை தகப்பனே நீ காணற உங்களுடையோ ஈடுபடும்படியாக காத்திருந்து செபிக்க கருத்து வழிகளை திறக்கும் முடியாமல் செபிக்கிற ஆண்டவரை ஆண்டவரை நீ ஆண்டவரை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மதமையை நிலைக்கட்ட ஆண்டவரை ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை நீங்க தாமே ஆண்டவரை நடக்கும்போது நடைகள் மாறும் ஆண்டவரே தகப்பனே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க ஆண்டவரை ஆண்டவரே இறத்தப்பா தகப்பனே ஆவியானவரே இந்த திருச்சபைகள்ல இருக்கிற பிள்ளைகளை உலக ஆசை வாசங்களுக்கு லௌலிக காரியங்களுக்கு விலக்கி காத்து ஆண்டவரே அவர்கள் தேவ பயத்தினாலும் தேவ சித்தத்தினாலும் ஆண்டவரே வளர கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவரே தேசத்தவர்கள் எங்கெங்கெல்லாம் போனார்களோ எங்கெங்கெல்லாம் பற்றி சொல்ல அவர்கள் சொல்ல முன்னே இவர்களுக்கு செல்லத்தக்க ஆண்டவரே இவர்கள் இதாவே அப்பா ஆண்டவரை சிறு பிள்ளை பிறக்க முடியும் ஆண்டவரை தகப்பனை இந்த ஆண்டவரே தகப்பனை ஐயா நீங்க ஆண்டவரை மனுஷனை படுத்த மனசாதாதபடி ஆண்டவரை மனுஷனாக மகிமைப்படுத்த கிருபை பார்த்து தகப்பனை இந்த வேலையில ஏற்றப்பட்ட முற்றிலும் நல்ல பிதாவே எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்களுடைய மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவனுடைய நினைவுகள் தேவன் இல்லை என்று சொல்லி, ஆகவே இவர்களுக்காக இவர்களோட கடமைகளும் சேவைகளும் சரியாக இருக்கக்கூடியதாயும் கர்த்ததாமே அவர்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தாங்கள் அந்த பிரமாணத்தை எடுத்த பிரமாணத்தை சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதாய் அவர்கள் கிருபை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் அவர்கள் கைவிடுற நேரம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கு கை கொடுக்கும் என்பதை அவர்கள் மறந்து விடாதபடி செயற்பட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் அண்டவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பா காலை மதியம் மாலை இரவு நேரங்களிலே ஒரு மனதோடு உமது பாதப்படியிலே வந்து ஆண்டவரே உமது எங்களுடைய ஜெப குறிப்புகளை எல்லா விண்ணப்பங்களை எல்லா ஸ்தோத்திர பலிகளை எல்லாவற்றையும் செலுத்தி ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே கர்த்தாவே வானத்தில் இருந்து அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் ஆசீர்வதித்து ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நீர் வழி நடத்துற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அப்பா, எல்லாமே உமக்கு வெளியரங்கமா இருக்கிறபடினாலே கர்த்தாவே
நோக்கி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எங்களை நீர் கண்ணோக்கும், எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவரீர் நீர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. உண்மையோடு உத்தமத்தோடு உம்மை நோக்கி பார்க்க, ஆவியோடும் உண்மையோடும் உம்மிடத்திலே எங்கள் ஜெபங்களை ஜெபிக்க கர்த்தர் நீர் எங்கள் இருதயங்களை எல்லாம் நிஸ்தரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். ஆண்டவராகிய தேவரீரப்பா, இலங்கைக்காக நாங்க தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இலங்கை மேலே உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கையில் இருக்கிறதான எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. இலங்கையில இருக்கிறதான எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே அப்பா, எழுப்புதலின் தீ திரளாய் பற்றி எரியவும், தேச தலைவர்கள் மத்தியிலும் ஆட்சி செய்கிறவர்களையும் பாதுகாக்கிறவர்களையும் அதன் மக்களையும் ஆண்டவராகி தேவரே நீர் அபிஷேகித்து அவர்கள் எல்லோருமா ரட்சிக்கப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரம்ப்பா. இலங்கையில இருக்கிறதான எல்லா மருத்துவ துறைகளையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவ துறைகளுக்கு அதிகாரியாக இருக்கிற அந்த மந்திரியையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையிலே ஆண்டவரே இருக்கிறதான எல்லா ஆண்டவரே தலைவர்களையும் பெரியவர்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவ வசதிகள் எல்லாவற்றையும் நீர் கூட்டி தந்து இலங்கை வாழ் மக்கள் யாவரும் அப்பா நோய் நொடியின்றி வாழ உதவி செய்யுங்கப்பா. 2000 வருடத்துக்கு முன்பே எங்களுடைய நோய்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவரே நிர்மது பரிசுத்தமான அப்பா உன்ன பாரமான சிலுவை சுமந்து பரிசுத்தமான ரத்தத்தை நோய்களுக்காக சிந்திருக்கிறீரே, சாப பாவங்களுக்காக சிந்திருக்கிறீரே. என் நினைவு கூர்ந்து அந்த மருத்துவமனையில் இருக்கிறதான எல்லா நோயாளிகளுக்கும் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஒருத்தருக்கும் ஒரு வியாதி இல்லாதபடிக்கு தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கொலைகள், இந்த நாள்ல கொள்ளை நோய்கள் அதிகமாக பரவி கொண்டு இருக்கிற வேலையிலே ஆண்டவரே இந்த மருத்துவ துறையில் இருக்கிறதான அவர்கள் எல்லோரும் நேர்த்தியாய் அவர்களுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோப்பா. மதபேதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே மக்கள் இனங்கள் ஜாதி என்று இனம் பாராதபடிக்கு இந்த மருத்துவ துறையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய கடமையை நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்ப அது உமக்கு செய்கிற சேவையா இருக்கட்டும் தகப்பனே. அப்படியாக அவர்கள் எடுத்த எல்லா பிரமாணங்களை கர்த்தர் நீர் அவர்களுக்கு நினைவு கூட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவர்கள் உண்மையும் உத்தமமாய் அவர்களுடைய சேவைகளை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. கொடுத்த வாக்கின்படி அவர்கள் மருத்துவமனையிலே உண்மையும் உத்தமமாய் அவர்களுடைய வேலைகளை காரியங்களை சேவைகளை ஆண்டவரே அந்த நோயாளிகளுக்கு கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் வேண்டிய எல்லா வசதிகளையும் ஆண்டவரே ஆட்சியாளர்கள் செய்து கொடுக்கும்படியாகவும் வேண்டிய மாத்திரை மருந்துகள் என்று அப்பா அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நல்ல முறையிலே நடத்தி தர, சீரான முறையிலே நடத்தி தர ஜெபிக்கிறோம். அதே போல மருத்துவமனையில் இருக்கிறதான மக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒருத்தரையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் எந்தெந்த நோய் உள்ள வாய்ப்பட்டிருந்தாலும் கர்த்தராகி தேவி முதானிப்பா இந்த கரத்தினாலே அவர்களை தொட்டு நீ சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சேவை செய்கிறவர்கள் ஒருத்தரையும் ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ் அப்பா, அப்படியாக வார்ட் பாய்ஸ் இன்னும் ஒருத்தரையும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் உண்மையான சேவை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நோயாளிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் நேர்த்தியாய் ஞானமாய் செய்ய அவர்களையும் நீர் ஞானத்தோடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த துன்மார்க்கம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உண்மையான தேவன் உண்டு என்று அறிந்து அவர்களுடைய செய்கைகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக தேவரீ நீ செய்த அந்த மக்களுக்கு எல்லா மருத்துவ வசதிகள் எல்லாம் கூட்டி மருத்துவ துறையில் இருக்கிறதான ஒருத்தரும் அவர்களுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்கவும், அங்க இருக்கிற நோயாளிகள் யாவருமாய் சுகம் பெற்று அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பவும் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஏழை மக்கள் கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய வசதி இல்லாமல் வேண்டிய
பண வசதி இல்லாமல் மாத்திரம் மருந்து வாங்க முடியாத நிலையில இருக்கிற நோயாளிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா நீரே அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அவர்களுக்கு உதவ அப்பா ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாக கூட ஒரு கரத்துக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். தேவரீர் அப்படியாக செய்து மருத்துவத்துறைக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்த அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்து இன்னும் அதிகமான டெக்னாலஜி கொண்டு வந்து எல்லா விதமான மெஷின்ஸையும் எல்லா விதமான காரியங்களிலும் வந்து மருத்துவத்துறைக்கு கர்த்தர் நீர் வசதிகளை கூட்டி தந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட அப்பா சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவரே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்த இன ஜந்துகள் எல்லோருமாய் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உடன் ஊழியர்கள் யாவரையுமா ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்தி தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி அவளுடைய கணவன் இரு பிள்ளைகளையும் தேவரே நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தராகி தேவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரதர் இல்லையா? பிரதர் வெளியே போயிருக்காருமா, இன்னும் வரலைங்க. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் நீங்க எங்களுடைய கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இரண்டால் மனுபுத்திரர் எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படியா இந்த இந்த கல்வித்துறையில இருக்கிற வாலிப ஜோதிகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பொய்யை நாடாதபடி அங்கு தந்திரம் மந்திர ஏமாற்றுகளை செய்கிற எல்லா மனுஷருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. இலங்கை தேசத்தில் உள்ள கல்வித்துறைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கல்வித்துறை அமைச்சுகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா இப்பொழுது உள்ள மாணவர்களுக்கு ஏற்றவாறு தகப்பனே அந்த கல்வி அறிவை கொடுப்பதற்கு தகப்பனே அதற்கான சிலபஸ்களை தகப்பனே அப்பா ஒவ்வொரு கல்வி நிர்வாகத்துக்கும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுது உள்ள பிள்ளைகளின் மூளை வளர்ச்சிக்கு ஏற்ப தகப்பனே சிலபஸ்களை கொடுத்து தகப்பனே அந்த பிள்ளைகள் அதை அந்த சிலபஸ் முறைப்படி இலகுவாக அதையே பெற்றுக்கொள்வது தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்ப வாலிப பாடசாலையில் படிக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் யோசனையும் சிந்தனையும் கல்வி அறிவையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இப்போதைய பிள்ளைகள் தகப்பனே அப்பா ஆசிரியர் அதிபர்களுக்கு கூட கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. இப்படியாப்பட்ட பிள்ளைகள் கீழ்ப்படிவான பிள்ளைகளாக இருப்பதற்கு தகப்பனே அவர்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இப்பொழுது பாடசாலைகளிலும் தகப்பனே நாங்க இருக்கும் இடத்திலும் கூட தகப்பனே அண்மையில் இருக்கிற பாடசாலைகளில் கடந்த வருடம் ஓலெவல் எக்ஸாம் எடுத்த பொடியல் மார் தகப்பனே கஞ்சா இப்படியான போதை வஸ்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் தகப்பனே. இப்படியாப்பட்ட பிள்ளைகளை எல்லோரையும் நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா தன் வாலிப வயதிலே தன் மன உணர்ச்சி சித்தத்திலே தெரிந்தோ தெரியாமலோ அறியாமலோ இப்படியான பாவங்களுக்கு விழுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்பா அந்த பிள்ளைகளை மன்னித்து தகப்பனே அப்பா இருதயத்துக்குள்ளே ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பாடசாலைகளிலே ஆசிரியருக்கும் வீட்டிலே
தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவான பிள்ளைகளாக இருப்பதற்கு தகப்பனே உம்முடைய கண்களிலே தயவுகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா தன் சுய சிந்தனை இல்லாமல் தகப்பனே மற்ற நண்பர்களோடு சேர்ந்து தகப்பனே இப்படியான கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்துக்குள்ளும் சிந்தனைகளுக்குள்ளும் கிரியை செய்கிற எல்லா போதை வஸ்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் தகப்பனே, துர்இச்சையின் ஆவிகள், கெட்ட எண்ணங்கள் தகப்பனே இப்படியான கிரியைகளை உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே, முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? உம்முடைய வார்த்தையின் படி என்றபடியே தகப்பனே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்தை தொடும்படியாக தகப்பனே அந்த வார்த்தைகளை ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்திற்குள் போடுவதற்கு ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த வாலிப வயதிலே தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடாதவாறு தகப்பனே நல்ல ஞானத்தோடு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து தகப்பனே அந்த வாலிப பிள்ளைகள் வலதுபுறம் சாயாமலும் இடதுபுறம் சாயாமலும் உம்முடைய செம்மையான வழியில் மாத்திரம் செல்வதற்கும் தகப்பனே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீங்கள் சொன்ன உம்முடைய வார்த்தையின் படி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து தகப்பனே உம்முடைய செம்மையானவைகளை மாத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழ்ப்படிவான பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவிகள், எசபேலின் ஆவிகள், ஆபேலின் ஆவிகள் பிள்ளைகளை கீழ்ப்பட முடியாதபடி அடிமைப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால முறியடித்து போடுகிற தகப்பனே, முறியடித்து போடுகிற தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் உம்முடைய பரிசுத்த இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, பரிசுத்த இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மதத்தை தழுவி கொள்ளாதபடி தகப்பனே உம்முடைய செம்மையான வழியை தழுவி கொண்டு தகப்பனே உமக்குள் பிரியமாக வாழ்வதற்கு தகப்பனே உம்முடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுத்து தகப்பனே உம்முடைய அன்பின் வழியிலே உம்முடைய பாசத்தினால் அன்பினால் அரவணைத்து தகப்பனே வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி கொடுத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இதே வேளையிலே உம்முடைய சமூகத்திலே என்னுடைய விண்ணப்பத்தையும் வைக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ராஜா, உமக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாஞ்சிக்கிற எனக்கு தகப்பனே. அப்பா தனிமையாக இருக்கிற இந்த திக்கற்ற பிள்ளைக்கு நீர் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, அதன்படி தகப்பனே எனக்கு ஒரு வீட்டை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நான் கேளாமலே தகப்பனே வழிய வந்த ஒரு இடம் தகப்பனே, எனக்கென்று ஒரு இடம் இல்லை என்பதை நீர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் தகப்பனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக தருகிற தேவன் நீங்க அப்பா. இந்த வேளையிலே தகப்பனே எனக்காக வழிய வந்த ஒரு இடம் தகப்பனே. அப்பா இந்த தேசத்திலே தகப்பனே அதிக விலை காணி விலை போகும் வேளையிலே தகப்பனே எனக்காக ஒரு 2 பரப்பு காணியை குறைந்த விலையில் 3 லட்சம் ரூபாவிலே தகப்பனே நீங்கள் கொடுப்பதற்கு நினைத்திருக்கிறீர்கள் தகப்பனே. உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியங்களும் என் வாழ்க்கையில் நடக்காது தகப்பனே. உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துகிற என் தெய்வமே, உம்முடைய சித்தத்தின் படியே தகப்பனே உமக்கு சித்தமான தகப்பனே. அப்பா அந்த 3 லட்சத்துக்கு கொடுக்க போகிற அந்த 2 பரப்பு காணியை தகப்பனே 1 லட்சம் ரூபாய் எனக்கு பணத்தை
சந்தித்தீர்களே தகப்பனே. ஒன்றுமில்லாத எனக்கு தகப்பனே அந்த பணத்தை சந்தித்த தேவனே, அதே போல இன்னும் 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது தகப்பனே. மனித தயவு இரக்கங்களை கொடுங்க தகப்பனே. உதவும் கரங்களை கொடுங்கள் தகப்பனே. உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு என்னை அழைத்து வந்து உமது ஊழியத்தின் நடத்துகிறீர்களோ தகப்பனே. உம்முடைய தரிசன திட்டம் நோக்கம் திட்டத்தின்படி தகப்பனே உமக்கு சித்தமானால் தகப்பனே அப்பா உம்முடைய இரக்க கருணையின் படி தகப்பனே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னபடி தகப்பனே அப்பா மிகுதியாக இருக்கிற அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை தகப்பனே எனக்கு கிடைப்பதற்கு உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு உமக்கென்று ஒரு இடத்தை அமைத்து இந்த இடத்திலே ஊழியம் செய்வதற்கு தகப்பனே மனித தயவு இரக்கங்கள் உதவும் கரங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தகப்பனே அப்பா நான் உன் நினைவுகள் என் நினைவுகள் உன் நினைவுகள் என்று சொன்னீர்களே தகப்பனே. அப்பா என் நினைவுகள் ஒன்றும் நடக்காது தகப்பனே. உம்முடைய நினைவுகளை மாத்திரம் செயல்படுத்துகிற தெய்வம் நீங்க தகப்பனே. நீங்கள் என் மேல் என்ன நினைவுகள் சித்தம் வைத்திருக்கிறீங்களோ தகப்பனே உம்முடைய சித்தத்தின் படி தகப்பனே அப்பா உமக்கு சித்தமானால் சுத்தமாகும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அதன்படி தகப்பனே உமக்கு சித்தமான இந்த மிகுதி பணத்தை போட்டு அந்த இடத்தை வாங்குவதற்கு தகப்பனே நீர் எனக்கு இரக்கமும் கிருபையும் கருணையும் உம்முடைய கண்களிலே தயவும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த விண்ணப்பத்துக்காக இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எனக்காக ஒவ்வொருவரையும் ஜெபிக்கும்படியாகவும் தகப்பனே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு இன்னும் இடிச்சு சத்தம் கேட்டது. நான் நினைக்கிறேன் அது சகோதரி புவனேஸ்வரியுடைய பேக்ரவுண்ட்ல ஏதோ வந்திருக்கு போல. தொடருங்கள். கத்ததாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். சிஸ்டர் கத்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கண்ணனால் காணாத மாதிரி இருக்கிறது. நீங்கள் மன்னிக்கவும் நேற்று பாஸ்டர் வந்தபடியா தடைப்பட்டுட்டு ஜெபம். ஓகே ஓகே பிரச்சனை இல்ல. நீங்கள் எங்களுடைய தேசத்தின் சிறுவர் இல்லங்களுக்காகவும் சிறைச்சாலையிலே வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க தேவன் ரட்சிப்பை காண உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீர் தந்த இந்த தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. 2-3 நாமத்தினால் கூடி ஜெபிக்கும் போது அங்க மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் விண்ணப்பங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். சர்வ வல்லவரே அப்பா இலங்கை தேசத்திலே அந்த சிறுவர்களுக்காக வருகிறோம். அநாதை சிறுவர்களுக்காக அப்பா அவர்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி. தாய் தந்தையர் சௌரங்களை இழந்த நிலையிலும் அப்பா அவர்கள் அந்த சிறு பிள்ளைகள் தாயின் அன்பை தகப்பன் அன்பை அறியாது வளரும் இந்த காலத்திலே அப்பா அவர்களுக்கு மனித தயவு கிடைக்கும்படியாக அப்பா அந்த இடத்திலே தாய் அன்பும் தந்தை அன்பும் சௌர அன்பும் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஐயா. அப்பா திக்கற்றவர்களை நான் அநாதையாய் விடமாட்டேன் என்று சொல்லி அரவணைக்கிற தேவனாயிருக்கிறீரே ஆண்டவரே. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உமது அன்பு பெரிது, உமது
ஆலோசனை பெரிது ஆண்டவரே, உமது தயவு பெரிது ஆண்டவரே. அப்படியான சிறுவர்களை நீர் அணைக்கிற தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் வாழும் காலத்தில் ஒரு குறையுமின்றி அவர்கள் நிம்மதி சந்தோஷமாக சுதந்திரமாய் வாழவும், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறி உமக்கு பிரியமாய் நடந்து அப்பா, நாட்டுக்கும் வீட்டுக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்குற நல்ல மனிதர்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தனிமையை உணராதபடி, துயரங்களை உணராதபடி எப்போதும் மகிழ்வுடன் உமது சன்னிதானத்தில் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நீரே காக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ராஜா. அவர்களுக்கு உண்ண உணவு, முடுக்க உடையை நீர் கொடுத்து அவர்களை ஆதரித்து வழி நடத்துவீராக சுவாமி. அந்த இடத்திலே உண்மையான சந்தோஷம், சமாதானம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. சிறுவர்களில் அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களோடு எப்போதும் அவளை ஆசீர்வதித்து அவளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி காக்கிறவரா இருக்கிற தேவனாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் நல்ல முறையில் வளரவும், நல்ல படிப்பில் முன்னேறவும் அப்பா, எல்லா துறைகளிலும் நல்ல முறையில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அவர்களை வைத்து அப்பா, அவர்கள் தேவைகள் ஜாவையும் சந்தித்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவளை பெருகவே பெருகச் செய்யும்படியாக எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, இந்த வேளையிலும் நாங்கள் சிறைச்சாலையில் இருப்போருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ மக்கள் குற்றம் செய்தும் குற்றம் செய்யாமலும் சிறையிலே அடைக்கப்பட்டு அப்பா, மன தாபங்களோடு வேதனைகளோடு அப்பா இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே, மகத்துவமானவரே, அவருடைய சிறை இருப்புகளை நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. அவர்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, வாழுங்காலத்தில் அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷம், சமாதானம், சுதந்திரமாய் வாழ நீர் அவர்களை கட்டளையிடும் சுவாமி. அவர்கள் செய்த குற்றத்துக்கு அவர்கள் தண்டனை பெற்று விரைவிலே அவர்கள் விடுதலையாகி அப்பா, அவர்கள் இனி அப்படியான காரியங்களில் ஈடுபடாதபடி அவர்களை முற்றுமுழுதாய் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் குற்றம் செய்யாதவர்களை நீர் அவர்களை விரைவிலே விடுதலை ஆக்கி அப்பா, அவர்களும் இந்த விடுதலை வாழ்விலே அவர்கள் பங்கு கொள்ள இந்த உலகத்திலே சந்தோஷம், சமாதானம், சுதந்திரமாய் வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, அநியாயமாக சித்திரவதை உள்ளாக்கப்படும் அந்த சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பவுலையும் சீலாவையும் சங்கிலிகளால் கட்டின போது அப்பா, அவர்களை நீர் விடுதலை ஆக்கின போல் அப்பா, நீர் அவர்களை தூதர்கள் கொண்டு அவர்களை நீர் விடுதலை ஆக்கி அந்த அந்த சட்ட திட்டங்களுக்கு அவர்களை விளக்கும்படியாக அந்த அவருக்கு பொறுப்பானவர்களுக்கு நல்ல மனநிலையும் ஞானத்தையும் கொடுத்து அவர்கள் செய்யாத குற்றத்துக்கு விடுதலை கிடைக்கும்படியாக, செய்த குற்றமாயிருந்தாலும் அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கிற நல்ல உள்ளங்களாக நீர் மாற்றி போடுவீராக சுவாமி. சர்வ வல்லவரே அப்பா, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராஜிகளும் சந்தோஷம், சமாதானத்தோடு வாழவும் அப்பா, உமது மகிமைக்காக உம்மை வாழ்த்த போற்ற அவளுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம் என்று அவர்கள் வாழ்விலே அவர்கள் சலித்து போகாதபடி, வேதனை அடையாதபடி அப்பா, அவர்கள் நீர் காத்து ரட்சிப்பீராக சுவாமி. நீர் கொண்டு வந்த சமாதானம் ஒருவருக்கல்ல, அந்த உலகத்துக்கு எல்லாவற்றுக்குமே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு சிலுவையில் அர்ப்பணித்து எங்களுக்காக உயிரை விட்ட தெய்வமே, ஒவ்வொருடைய பாவங்களை நீர் மன்னிக்கிற தகனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க. ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசி இடைப்படும்படியாக இந்த சங்கம வானொலியில ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் எங்கள் தேசத்தின் பொருளாதார துறைகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசம் மாற்றப்படவும், தேசத்திலே வளங்கள் பெருகவும், சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கவும் கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் இருந்து இம்மட்டு நேரம் அப்பா கண்மணி போல பாதுகாத்து வந்ததற்காக நன்றி அப்பா. உணவு தந்து எல்லாத்திலையும் இருந்து தகப்பனே உண்மை குறைவில்லாம வழி நடத்தி ஆண்டவரே இப்ப இந்த ஈவிக்கிறதுக்கான நேரத்தை தந்து இந்த விண்ணப்பத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. தகப்பனே உங்களோட காரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த தேசத்திலே ஆண்டவரே பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறதப்பா. ஆனால் இந்த தேசத்திலே எந்த குறைவுகளும் இல்லையப்பா. அதை சரியான முறையிலே வழி நடத்தினால் ஆண்டவரே அப்பா தகப்பனே எந்த ஒரு நாட்டிலையும் எந்த கடன்களும் வேண்டாத படிக்கு இந்த நாட்டிலே சகலத்தமே இருக்குதப்பா. ஆனால் இங்க இருக்கிறவர்களுக்கு அது தெரியாதப்பா ஆண்டவரே அப்பா. இந்த தேசத்திலே பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடைய வேணும் அப்பா தகப்பனே. இந்த பொருளாதார வளர்ச்சி ஆண்டவரே அப்பா நீங்களே அப்பா இந்த பொருளாதாரத்துக்கு இந்த இதுகள்ல இருந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா தகப்பனே. நீங்கள் வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. என்னென்ன இருக்கிறதுன்றத அறியாதவர்களுக்கு அறிய செய்யுங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே. இந்த நாட்டிலே அப்பா தகப்பனே இந்த பொருளாதார பிரச்சனைகளால் ஆண்டவரே இதுகளை சிக்கி கொண்டிருக்கிற இனங்களே அப்பா, இனங்களோடு உங்கள் கரங்கள் கூட இருக்கட்டுக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா. ஒவ்வொன்றையும் பகுதி பகுதியாக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. இந்த நாட்டை கட்டி எழுப்புறதற்கான ஜனாதிபதி, அதற்கு கீழே இருக்கிற அதற்கு அதிகாரிமார்கள் அப்பா, அவர்கள் ஆண்டவரே அப்பா ஜனாதிபதி என்று சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு அவர்களை தெரிவு செய்யும் போது அவர்கள் எதற்காக என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றதை அவர்கள் சரியான முறையில் தாங்களே அப்பா ஆலோசித்து சிந்தித்து இந்த நாட்டை வழி நடத்த ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனைகள் என்று வீழ்ச்சிய எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்றவர்கள் ஆராய்ந்து அறியத்தக்கத இருதயத்தை கொடுங்க அப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா. ஏழைகள் ஆண்டவரே அப்பா சகலத்தையும் அவர்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என்று பாராதபடிக்கு அனைத்தையும் அவர்கள் பார்த்து அனைவருக்கும் இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் இருந்து அனைவரையும் கட்டி எழுப்பத்தக்கதான இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஒவ்வொரு இருதயங்களையும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீங்கள் அப்பா இந்த இலங்கை தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா கர்த்தாவே. இப்படியான மனிதரெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா தகப்பனே. ஆண்டவரே அப்பா காற்று மழை என்று ஜெபிக்கும் போது ஆண்டவரே உடனடியான பதில் தந்திருக்கிறீங்களப்பா. காற்றையும் மழையை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அப்பா சகலத்தையும் நீங்கள் செய்திருக்கிற தேவாதி தேவனப்பா. எங்கள் ஒவ்வொரு யுகங்களுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே. இந்த வானத்தையும் பூமியையும் சிரிச்சுட்டேன் தேவனப்பா. நீங்கள் சகலத்தையும் அப்பா என்னென்ன தேவை எது தேவையில்லை என்று 7 நாட்கள்ல சகலத்தையும் அப்பா படைத்து ஓய்வுபடுத்தீங்களே தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்திலே இருந்து வீழ்ச்சியில இருக்கிறது ஆண்டவரே அப்பா. இதை கட்டி எழுப்ப நீங்கள் ஒருவரே போதும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரிடம் பேசுங்க ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே அப்பா இந்த இதுல இருந்து மீள ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் ஆவியினை ஊற்றுங்க அப்பா. ஆவியினால நிரப்புங்க அப்பா தகப்பனே. இந்த தேசம் முழுவதிலும் உங்கள் ஆவியை ஊற்றிப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தகப்பனே. நீங்கள் யாவையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா சகலத்தையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா தகப்பனே. என் விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் பதில் தந்ததற்காக நன்றி அப்பா. என் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தர் பெரியவர், அவரின் கிருபை என்றும் உள்ளது. அப்பாவை நம்புறவருக்கு எந்த குறைவும் படாது தகப்பனே அப்பா.
தகப்பனே நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம் அப்பா. சகலத்தையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா, சங்கமம் வானொலியும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் ஓங்கி வளரத்தக்கதாக அப்பா, இந்த தடைகளும் வராதபடிக்கு வானொலியை கட்டி எழுப்ப அப்பா, உலகம் எங்கும் இன்னும் ஒழிக்கத்தக்கதாக இந்த சங்கமம் வானொலியை யார் யார் எந்த மேயர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அதை கேட்டு கேட்டு அதை ஒரு காதில் கேட்டு அடுத்த காலை விடாத படிக்கு அதிலே யவங்களை அதிலே உள்ள வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற மனிதர்களாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரேப்பா, இந்த வானொலி அப்பா உலகம் எங்கும் ஒழிக்கணும், இன்னும் வளர ஆசீர்வதிங்கப்பா. இந்த வானொலியை நடத்துகின்ற லிஸ்வின் ஐயாவை, குடும்பத்தை, வேற பிள்ளைகள் அனைவரையும் உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா, விண்ணப்பத்தை தந்த சிஸ்டரை உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, இதுல யொபித்து போயிருக்கிறவர்கள் அனைவரையும் நிற்கிறார்கள் அனைவரையும் உங்களை கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. வீராங்கனைகள் என்றைக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த குறைவுகளும் இல்லாமல் அப்பாவின் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அப்பா. தகப்பனே அப்பா, என் தந்தையை தேடுவோருக்கு எந்த குறையும் படாதுன்னு சொல்லி இருக்கிறீங்கள் அப்பா. ஆண்டவரை உண்மையும் உத்தமமாக அப்பாவை தேடுவோருக்கு எந்த குறையும் ஆண்டவரே அப்பா. அதே போல ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே அப்பா சாட்சியாக நிறுத்துங்க அப்பா. ஆண்டவரை எவிக்கிறது மாத்திரமல்ல, வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் அப்பா, மரியாதை போல நல்ல பங்கை தெரிவு செய்து வாழ தகப்பனை ஒவ்வொருவரோடையும் அப்பா பேசி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அன்னை சகலத்தையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி, யுத்த தேசங்கள், இஸ்ரவேல் தேசங்கள், அது மட்டுமல்ல இங்க ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தப்பட நீங்கள் ஜெபத்திலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் தேவனே, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே. நன்றி அப்பா பிதா, நன்றி பரிசுத்த ஆவியான், நன்றி அப்பா. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை பொறுப்படுங்கள் அப்பா. தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படுங்கள் அப்பா. தேசத்து மக்களை பொறுப்படுங்க. தேசத்தில் உள்ள இராணுவங்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதா. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க என் தேவனே. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய ஆவியை தேவனே ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்துருங்கப்பா. இயேசு ராஜா தேவனே, நீங்க சொன்னீங்களப்பா, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன். தேவனே, வாக்கு மாறாதவரே, ஒவ்வொரு தேச தலைவர்கள் அப்பா, அதிகாரிகள் மீது, இராணுவத்தின் மீது, தேவனே தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதாவி, உம்முடைய ஆவியினாலே ஆகும சொன்ன தேவனே பிதா. கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியினாலே தேசத்தை நிரப்புங்கப்பா. அதிகாரிகளை நிரப்புங்க. உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா. இயேசு ராஜா, தேசத்து மக்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா. கல்லாத இருதயத்தை எடுத்து செல்லக்கூடாது என்றவனே பிதாவே. ராஜாவே என்றவனே நன்றி. நீங்கள் அப்படி செய்யப்படுக்கான நன்றி ராஜாவே என்றவனே பிதா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொன்னீங்களப்பா பிதாவே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டமில்லை. நாட்கள் பிதாவே, வாழ மண்டலங்கள் இருப்ப சொன்னீங்களப்பா பிதாவே. யுத்தம் செய்யத்தக்க பிதாவே, பிதாவே உங்களுடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் பிதாவே ராஜாவே என்றவர்
பிதாவே தேசங்களுக்காக ஜெபிக்க போவனே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போவனே பிதாவே எதிர்த்து நிற்கத்தக்கதாக இருந்த பிதாவே அதிகாரத்தை நாமத்தாலே பிதாவே பிதாவே சேவைகள் எல்லாம் நாமத்தாலே பிதா நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதா ஓ நன்றி ராஜாவே பிசாசை எதிர்த்து வைக்கத்தக்கதாகவனே பிதா அப்பா விசுவாசிகளை ஓ நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதா செய்யுங்கப்பா பிதா நன்றி ராஜாவே அந்த அதிபதியுடைய சகல விதிகளும் சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பிரபஞ்சத்தில் அந்த அதிபதியுடைய சகல விதிகளும் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தால் நன்றி அப்பா பிதாவே நன்றி பரிசுத்தாவியானவர் ஓ நன்றி என்றவனே அப்பா பிதா நன்றி அப்பா நன்றி அப்பா பிதாவே பிதாவே உலகம் மாநிலம் பிசாசின் கிரிகள் எல்லாம் நாமத்தினால் உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா ஆவிய ஊற்றுங்கப்பா உம்முடைய சிந்தியோடு இருக்கத்தக்கதாக உம்முடைய நன்றி ஊற்றுமப்பா பிதாவே நன்றி ராஜாவே எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நாமத்தினாலே ஓ நன்றி அப்பா பிதாவே நன்றி ஆவியானவரே பிசாசால் வைக்கப்பட்டு போவானாக என்பவரே ஓ நன்றி அப்பா பிதாவே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி என்றவரே சுத்தமையா ஆயிரத்தினாலே அல்லப்பா பிதாவே உம்முடைய பிதாவே நன்றி ராஜாவே நீங்கள் சொல்லுங்கப்பா சுட்டறியுங்கப்பா பிதாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே அக்கினி தேசத்தையும் சூழ்ந்துள்ளப்பா பிதாவே தேசத்தை சொல்லிப்பா பிதாவே நன்றி ராஜாவே அடிமைப்படுத்தி வைத்து அபிஷேகத்தினாலே நன்றி தேசங்கள் நாமத்து நாமத்தினாலே கிறிஸ்துவை அறிக்கை செவ்வார்களாக நன்றி அப்பா பிதாவே செய்யா சொல்லிங்கப்பா ராஜாவே தீர்ப்பு ராஜாவே 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 விசுவாசிகள் வந்திக்கப்பட்டு பிதாவே மாற்றத்தை ராஜாவே விசுவாசிகளுக்கும் பிதாவே நன்றி வந்தவனே ராஜாவே தேசத்தை தடுத்து கொண்டப்பா பிதாவே தேசத்தை தடுத்து கொண்டிருக்கிற ராஜா ஓ நன்றி ஐயா ராஜாவே ஓ நன்றி அப்பா வேங்கப்பா தேசமாக பிதாவே
ராஜாவே ஐயா செய்யுங்கப்பா பிதாவே. தேசங்களுக்கு, சபைகளுக்கு, குடும்பங்களுக்கு ராஜாவே அதற்காக நன்றியப்பா பிதாவே. அன்பா நீங்கள் ராஜாவே நன்றி ஐயா. நன்றியப்பா பிதாவே. செய்து முடித்தப்பா எல்லாம் முடிந்து சொன்னீங்க ராஜாவே. ராஜாவே 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 குறித்தும் ராஜா நீங்கள் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி அப்பா அபிதாவே. நன்றி என்ற ஐயா. மாற்றுங்கப்பா விசுவாசிகளை மாற்றுங்கப்பா. ராஜா நன்றி பொறுப்படும் ஐயா. சங்கம ஊழியத்தை பொறுப்படும் ஐயா பிதாவே. இந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர்களே ஆசீர்வதி இன்னும் விசுவாசத்த ஞானம் விசுவாசத்த ஆவியினால் மாற்றுங்கப்பா. இந்த ஊழியத்தை இன்னும் செய்யத்தக்கதாக விசுவாசத்த ஞானம் விசுவாசத்த நாமத்தினாலே நன்றியப்பா. ஒருத்தருக்கு மூடுப்பா இன்னொருத்த கொடுத்தவரே செய்ய ஜபிக்க ஜபிக்க ஆவியானவரே ராஜா ராஜாவே நாமத்தினாலே நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி என்ற ஐயா. இந்த சந்ததியின் மேலும் சந்ததியின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. கைது ஒரு விசேஷத்தை கொடுங்க. ஒரு விசேஷத்தை அப்பா பிதா நன்றி அப்பா. பேசுவன் நாமத்தினாலே நாமத்தாலே ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற மீண்டும் ராஜா நன்றி அப்பா. நன்றி தேவனே சோஸ்தம் ஐயா. நன்றி அப்பா. எல்லா விண்ணப்பங்கள் அப்பா பிதாவே ஜெபங்கள் சோஸ்திரங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன். சுமங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ